ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அம்பைன்னு சொல்கிற அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். பிரம்ம தேசம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொன்னாங்க. அது அந்த அது ஊரோட பேர் அயனீஸ்வரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பிரம்மதேசம்னு சொல்லிக்குவாங்க. அந்த அங்கே அந்த ஊரில் ரொம்ப புராதன ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அது கைலாசநாதர் சந்நிதி நல்லாயிருக்கும். கைலாசநாதர் கோயில் திருக்கோயில்னு ரொம்ப பழமையான புராதன கோயில். நாங்கள் இந்த தென்காசியில் எங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் விசாரிக்கும் போது இந்த கோயிலுக்கு போயிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால சரி அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தானே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆம்பாசமுத்திரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிரம்மதேசம் இந்த கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த கோவில் நல்ல ஒரு கிராமத்துக்கு நடுவில் சுற்றி நல்ல வயல்வெளியோட ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அந்த கோயில் அங்கே அப்படி ஒரு கோயில் இருக்குதா அப்படின்னு நம்ம கேள்விப்படுற மாதிரியே இருந்துச்சு. அந்த கிராமத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய கோயில் இருக்குதுன்னா நிஜமாவே இந்த தென்காசி சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக கோயில் நகரம்னு சொன்னால் கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கோயில் நல்லா இருந்தது பார்க்கவே. இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்களேன். இந்த கோயிலோட சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் போய் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்க்கும்போது அது எல்லாமே ஏதோ நம்ம ஒரு சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டரில் ஒரு தனிமையாக ஒரு கோயில் ரொம்ப அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன என்ன சொல்கிறது மக்கள்லாம் வீடுகள்லாம் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப அமைதியாக இருந்தது. கோயில் ரொம்ப சுத்தமாக தெய்வீகமாக இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்ட நல்ல ஒரு பெரிய குளம் இருந்தது. அது அந்த கோயிலுக்கு சொந்தமான குளம் தான் சொன்னாங்க. அந்த கோயில் குளமும் பார்க்க ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணியோடு நிறைஞ்சிருந்தது. நாங்கள் போன டைம் நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சதுனால தண்ணிலாம் இருந்தது. கொஞ்சம் 2, 3 பேர்லாம் வெளியில் வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அந்த கோயில் சுற்றி பார்க்குறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்குலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் அந்த கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த குளத்துல போய் கொஞ்சம் கால் நனைச்சிட்டு தலையில் கொஞ்சம் தீர்த்தம் தொளிச்சிட்டு சரி இந்த கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகணும். பார்த்தீங்கன்னா நீங்களும் டைம் கிடைச்சா இந்த கோயிலெலாம் போய் பாருங்கள். இந்த கோயில்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. நானே ரொம்ப வருஷம் அடிக்கடி இந்த இந்த சைட்லாம் போயிருக்கோம். ஆனால் இந்த கோயில்கிட்ட நாங்கள் போனதே கிடையாது. அந்த கோயிலுக்கு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பிரம்ம தேசம்னே இந்த கோயில் பேரே. ஸோ அங்கே இருக்க சுவாமி சிவன். நல்ல கைலாசநாதர் சுவாமின்னு சொல்லி தான் அதில் சொல்கிறாங்க. உள்ளே போய் நாங்கள் பார்த்தோம் அந்த கோயிலுக்குள்ளே சன்னதி கிட்ட வரையும் கேமராலாம் அலோ கிடையாது. நாங்கள் உள்ளெல்லாம் சும்மா அந்த பிரகாரத்தை சுற்றி இருக்கிற இடம்லாம் நாங்கள் சுத்தம் பார்த்தோம். அங்கே மண்டபம் சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் நல்லா கட்டியிருந்தாங்க. பழைய மாட்டு வண்டி அந்த ஏத்தாப்புல குளம், தெப்பக்குளம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த பிரதோஷம் வந்தாலே இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ தான் அந்த கோயில் இருக்கிறதே அந்த ஊருக்கே தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குமா. மக்கள் நடமாட்டம் நிறைய வரும் இந்த கோயிலுக்கு. அதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தால் வேறு யாரும் போக நம்ம மட்டும் தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த கோயிலுக்குள்ளே அன்னைக்கு நாங்கள் போகும்போது ஒரு 2, 3 ஃபேமிலி தான் இருந்தது. பட் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட பிரகாரம் சுற்று பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. நம்ம சொல்லப்போனால் தஞ்சை பெரிய கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கங்கை கொண்ட சோழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் அங்கேயும் போனோம். அதாவது ராஜராஜ சோழன் கட்டின மாதிரியே தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே அவர் ரத்த வழி சொந்தம் தான் ராஜேந்திர சோழனா என்னமோ சொல்லுவாங்களே, அவர் கட்டினதான் கங்கை கொண்ட சோழபுரம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் மினியேச்சராக இருக்கும். ஆனால் பார்க்க பிரமாண்டமாக இருக்கும். ஸோ இந்த சிவன் கோயிலும் அதே மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருந்தது. சுற்றுப்பிரகாரம் ரொம்ப பெருசாக இருந்தது. நிறையா என்னது அந்த பில்லர்ஸ் வச்சு நல்ல தூண்கள் நிறையா கொடுத்து நல்லா இருந்ததுங்க. சுற்றி அங்கே கோயில் பிரகாரத்தை வெளிப்பிரகாரம் தான் இப்போ நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். வெளிப்பிரகாரம் சுற்ற சுற்ற நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாக்கிங் போகணும், நீங்கள் வெளியெல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. லேடிஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 2, 3 கோயிலுக்கு போய் ஒரு 3 தடவை இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றுனீங்கனாலே போதும். நமக்கு புண்ணியத்துக்கு புண்ணியமும் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியும் கிடைக்கும். அது நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி தாங்க இருந்தது இந்த கோயில். நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு 2, 3 தடவை போயிருக்கேன். அதோட மினியேச்சர் மாதிரி தான் இந்த கோயில் இருந்தது. ஆனால் ஒருத்தர் நடமாட்டமும் இல்லை. ஐயருங்களே பார்த்தீங்கன்னா 2, 3 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ளே வேலை செய்கிற ஐயருங்கள் மட்டும்தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இப்போ போய் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சன்னதிலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சந்நிதி, கன்னிமூல கணபதி, அங்கே இருக்க முருகர்
சந்நிதி, காலபைரவர் சந்நிதி, சனீஸ்வரருக்கு சுற்றி நல்லா இருந்தது. நந்தீஸ்வரன் நல்லா இருந்தது. கொடிமரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கொடிமரமாக இருந்தது. பார்க்க என்ன பாருங்களேன், அங்கே பாருங்களேன், அங்கே நிற்கிறவங்க பாருங்க, நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் போனவங்க தான் இருப்போம். அவ்வளோ நீளம். அந்த நடந்து போகிற அந்த உள்ள வெயிலே இல்லை, வெயில் ரொம்பலாம் தெரியல. கோயில் பார்த்தீங்கன்னா குளு குளுன்னு நல்லா தான் இருந்தது. நாங்கள் போன நேரம் வந்து காலையில் ஒரு 10:30 மணி 11 மணிக்கு தான் உள்ளே போனோம். ஆனால் கோயில் ரொம்ப 12 மணி வரை இருக்குன்னு சொல்லியிருந்தனால நாங்கள் ஒரு 10:45க்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். வெயிலே இல்லைங்க. ரொம்ப அந்த வெயிலுமே ரொம்ப உடைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மைல்டாக இருந்தது. இந்த தூணுக்குள்ளெல்லாம் போனோன்னா மண்டபம் அடிமண்டபம் இங்கெல்லாம் நடந்து கூட போகலாம். அதை நான் கீழேயே நாங்கள் சுற்றி வந்துட்டோம். மேலே கூடி கூட சுற்றி போகலாம். மேலே கூடி இந்த தூண் வழியாகவே இப்படி சுற்றி வந்தோம்னாலும் அந்த மண்டபத்துக்கு கீழே அந்த கல்லாக இருக்கு பார்த்தீங்களா, தூண் மாதிரி, அதன் வழியாகவும் சுற்றி போகலாம். நாங்கள் முதல்ல எடுத்தோடனே வெளிப்பிரகாரத்தெல்லாம் ஒரு சுற்றிட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கலான்னு தான் உள்ளே போனோம். கோயிலில் போய் நல்லா சாமி தரிசனம் பண்ணோம். கோயிலுக்குள்ள கேமரா நாட்டலோடு நாங்கள் சாமி நல்லா கும்பிட்டோம். அந்த மேற்கூரை கோயில் கூரையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோர் நல்ல கதவெல்லாம் புராதன கதவு, நல்ல கனமான கதவு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சின்ன சின்ன சிற்பங்கள், அந்த காலத்தில் விளையாட ஆடு புலி ஆட்டம்லாம் தரையில எல்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க கோயில் அந்த நிலப்படிக்கிட்ட. அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த கூரை அந்த மேலே இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிவ அதை பார்க்கவே ரொம்ப ரம்யமாக, மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. இந்த கோயில் பார்த்தீங்களா, ஐனீஸ்வரம் பிரம்மதேசம். இந்த கோயில் நீங்களும் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த கோயில் போய் பாருங்கள். நிச்சயம் மனசுக்கு நல்ல ஒரு நிறைவான கோயில். நல்லா வேண்டுதல் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம், வேண்டிக்கலாம். கைலாச சுவாமியையும் சிவனையும் அங்கே இருக்க அம்பாளையும் நல்லா தரிசிச்சுட்டு நல்லா ரொம்ப நேரம் நல்லா நீங்கள் அந்த கோயிலில் உட்காந்துட்டு கூட வரலாம், டிஸ்டர்பன்ஸே இருக்காது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.